அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்கேன். அண்ணாமலை படத்துல வர இந்த சீனை நம்மளால லைஃப் டைம் மறக்கவே முடியாது. அதே படத்துல வர வெற்றி நிச்சயம் பாட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் சாங்கா தான் இருக்கு. வெற்றி நிச்சயம் பாட்டு அண்ணாமலை படத்துல வைக்கிற பிளானே இல்லையாங்க. மும்பைல வந்து ரஜினி சாரோட ஷூட்ஸ் மட்டும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல அவர் நடந்துட்டு போறது வருது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. அது ஒரு மியூசிக் மாதிரி பேக்ட்ராப் போட்டு அவங்க பார்க்கும்போது நல்லாவே இல்லை படம், நல்லா ரிசல்ட்டே வரல. அதாவது அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹைப்ல போக வேண்டிய படம் வந்து அப்படியே ரொம்ப லோவாயிருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம வைரமுத்து சாரையும் தேவா சாரையும் உட்கார வச்சு அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது வைரமுத்து சார் தான் வந்து நான் இதுக்கு ஒரு லிரிக்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவர் அதை சார்ஜ் எடுத்துட்டு போய் லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சார். அப்படி லிரிக்ஸ் எழுதி வந்த பாட்டு தான் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம்ன்றது. அந்த பாட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கு ஒரு மியூசிக் பண்ணணும். அது என்ன பண்ணலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் தேவா சார் அது சேலஞ்ச் எடுத்தாரு. ஏன்னா ஒரு லிரிக்ஸுக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது தேவா சார் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த இப்போ தரமா மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா ரஜினி சாரை வச்சு இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, மும்பைல போயிட்டு அந்த ஹோட்டல்ல வருது போறதெல்லாம் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் சுரேஷ் கிருஷ்ணா சார் நேரா ரஜினி சார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களோட லிப் சிங்க் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் எடுத்தாதான் எனக்கு தெரிஞ்சு இது நல்லா வரும்னு நினைக்கிறேன் சொல்லி அவர் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு. சார் வந்து கண்டிப்பா இது ஏதாவது பண்ணலாம் சார், நம்ம எங்கேயாவது ஸ்டூடியோல வந்து ஒரு பிளாக் பேக் ட்ராப் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் பேக் ட்ராப்ல வந்து நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம் சார், நீங்க ஜஸ்ட் வந்து அந்த பாட்டுக்கு நீங்க லிப் மட்டும் சிங்க் பண்ணா போதும், இன்னும் கொஞ்சம் ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சுரேஷ் கிருஷ்ணா சார் எப்படியோ கம்பல் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ரஜினி சார் கொண்டு போய் ஒரு நாள் ஷூட் மட்டும் அந்த ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அதுல ரஜினி சார் வந்து லிப் சிங்க் பண்ணார் பாருங்க. அடே நண்பா உண்மை சொல்வே சவால் வேண்டாம் உன்னை வெல்வே இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது.